ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்களையெல்லாம் சொல்கிறதுக்கான இதை நீங்கள் தான் பார்த்துக்கணும், பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு அதுக்கு மேலே எதுக்குமே நம்மளால் ஒரு கால்குலேஷன் பண்ணி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு சரியாக படுறது அவங்களுக்கு சரியாக படாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னோடனே, ஆமாம் அதுதான் நானும் ரொம்ப கவலையாக தான் இருக்கேன். நல்லபடியாக அவங்க போய் இது பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கவலையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஏன்னா நம்மளால் எல்லாமே சரியாக இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி எதுக்குமே நம்ம ஒருத்தரை தேடி அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி எதுக்கு நம்மளுக்கு சரியான ஒரு பங்களிப்பு கிடைக்குதா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா நம்மளால் ஒரு சில விஷயங்களை சரியாக கிடைக்காதப்ப நம்ம அதெல்லாம் வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு நம்ம போயிட்டு இருக்க முடியாது. சரியான விஷயத்த நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நம்மளுக்கு அதில் டைம் கிடைக்கிறது தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா இப்போ இருக்கிற நிலமையில் நம்மளால் வேறு வேறு விஷயத்துங்களுக்கு வேறு வேறு இதை நம்ம சரியான ஒரு இதை கொண்டுட்டு போகிறதுக்கான இது கிடையாது. இதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை பக்குவப்படுத்திக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் நம்ம சரியாக இது பண்ண முடியும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. ஒரு சில விஷயத்தில் நம்ம கரெக்டாக எடுத்துக்கிறோம், பண்ணுறோம், செய்யணுங்கிறத தாண்டி அவங்களுக்கெல்லாம் நம்மளை கரெக்டாக தெரியுதா அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. வேறு விஷயத்துக்கு நம்ம அது சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் சரியாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அது அவசியம் கிடையாது. அவசியம் இல்லாமல் தான் ஒரு சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துக்காமல் முடியாதப்ப இருக்கிறப்ப நம்ம அதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டுலாம் ஒன்றும் இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை கொண்டுட்டு போகணும் வாழ்க்கையில். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லாமே சரியாக செய்ய முடியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கான காரணத்தை இதுக்கு அடுத்து இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை கொண்டுட்டு போகிறதுக்கு தான் நம்மளுக்கு அதுக்கான ஒரு பக்குவங்கிறது கிடைக்கிது. அதுக்கு மேலே நம்மளுக்கு யாரையும் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இல்லை. ஒருலாம் நம்மளால் முடியலை அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அதுக்கான இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்மளால் எடுத்த விஷயத்தில் நம்மளால் கரெக்டாக முடியுதா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க. எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே அவங்கள்ட்ட நம்ம யாருக்கிட்டேயும் சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் சொல்லிட்டேன்ப்பா. நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரே மாதிரி நடந்துக்கிறீங்க, பண்ணுறீங்க, செய்கிறீங்கிறத தாண்டி வேறு ஒரு விஷயத்துக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி ஓகே, நீங்கள் அதெல்லாம் எல்லா விதத்துலேயும் எல்லா விஷயத்துலேயும் ஒரு சில விஷயத்த பக்குவப்பட்டாலும் சரி, இல்லை அடுத்தடுத்ததில் அவங்க எதையும் மாற்றிக்காமல் இருந்தாலும் சரி, நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் ஒன்றும் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும்.